In thy light we shall see, in thy knowledge we shall know, in thy will we shall realize. அதோடு in thy love we shall live. இந்த அருமையான அன்னையாரின் சாநித்தியம் நிறைந்த இந்த சனிக்கிழமை சத்சங்கத்தில் பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் என்னும் அன்னையாரின் முழு உள்ள கிடக்கை முற்றுமாக வெளிப்படும் ஒரு நூல். அன்னையார் இந்த டைரி நோட்ஸ்ங்கிற மாதிரி ஆரம்பித்து இந்த பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன் இந்த ஒரு நூலை தான் அவர்கள் கையால் எழுதினார்கள். மற்றதெல்லாம் உரையாடலாக சொல்லப்பட்டவை, ரெக்கார்டட், அதிலிருந்து எழுதியவை. இதுதான் அவ்வளவு அவங்க முழு கான்சென்ட்ரேஷனோட இது எழுதினத நம்ம பார்க்கறது பெரிய கிஃப்ட் ஃபார் அஸ். சார் சொல்லுவார் அதுல சிலவைகள்லாம் நமக்கு கிடைக்காம இருக்கு அப்படின்னு. ஆனாலும் எவ்வளவு கிடைச்சிருக்கோ அதுக்கே வி ஃபீல் வெரி கிரேட்ஃபுல். நமக்கு தேவையான எல்லாம் அங்க இருக்கு. இட் இஸ் அ மகாமந்திரா. சாவித்திரி மாதிரியே மகாமந்திரான்னு மதர் தன்னுடைய வாயால் கூறிய அருமையான விஷயங்கள். இந்த அருமையான பகுதியில அதுவும் நம்ம இன்னைக்கு பாக்குறதுக்கு உன் அன்பின் ஜுவாலைங்கிற வார்த்தை ரொம்ப பெரிய தாக்கத்தை எங்கிட்ட ஏற்படுத்துது. ஏன்னா இது சார் நமக்கு நேத்து கொடுத்த அந்த பேரு, அதை நம்ம ரீட் பண்ற டே 29th மார்ச். 29th மார்ச் மதர் தன்னுடைய சர்வமும் அந்த டிவைனுடைய பகவானுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான், அவருடைய நோக்கத்துக்கு தான் நம்ம ஃபுல்லா நம்ம ஒப்பு கொடுக்குறோங்கிற மாதிரி முழு சரண்டரை வெளிப்படுத்தின ஒரு டே. அதுக்கு முந்தைய ஷி ஹேட் பீன் சோ மச் பலவா இருந்தார்கள். ஆனா அவங்க கிளீன் ஸ்லேட்டா என்னுடைய பழைய ஆர்வங்கள், பழைய எண்ணங்கள், சாதனைகள் எல்லாத்தையுமே நான் விட்டுட்டேன். நவ் ஐ எம் கிளீன் பேஜுங்கிற மாதிரி பகவான்கிட்ட அப்படி ஒரு பர்ஃபெக்ட் சரண்டரை அனுபவித்த நாள். அது பெரிய அன்பின் ஜுவாலை, அன்பின் பெரிய தீப்பிழம்பு. அந்த தீப்பிழம்பு அடுத்த நாளைக்கு ரொம்ப அருமையான பிரேயர் நோட்லாம் எழுதுறாங்க. இந்த அருமையான 2 நாளும் 29th நமக்கு அந்த அன்பின் ஜுவாலை பத்தின அந்த ஒரு மெசேஜ் அது நம்மளை சிந்திக்க வைக்குது. அன்பின் ஜுவாலை எவ்வாறு நம்மள ஆட்கொள்ளுங்கிறது. நம்ம ஒவ்வொருத்தரும் இன்னும் அந்த அளவுக்கு ஆட்கொள்ளப்படல. ஆனா இது தெரிஞ்சுக்கிறதே, உணர்றது ரொம்ப பெரிய கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி இந்த 30ஆம் தேதியும் மதர் ரொம்ப அருமையான ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 29, 30 ஆகிய நாட்களில் நம்முடைய இந்த பிரார்த்தனையும் தியானமும் பயிலுதல் கோயின்சைட் ஆகிறது, ஒன்று சேர்வது நமக்கு பெரிய ஒரு மதர்ஸ் கிரேஸ். நிச்சயமா இந்த அருமையான சங்கல்பத்தில் நம்மை இணைத்துள்ள அன்னையாரது ஸ்ரீ அரவிந்தரது பெரும் கருணைக்கும் பேரருளுக்கும் நமது சிரம் தாழ்ந்த நன்றி. அத்தோடு இந்த அருமையான பயிலுதலில் நம்மை அரவணைத்து செல்லும், நமக்காக பல முக்கிய தகவல்களை எப்பொழுதும் கூறியிருக்கும் நம்முடைய எம்கேஆர் சார் அவர்களுக்கும் அவர்களது பெருமதிப்புக்கும் பேரன்பிற்கும் சிரம் தாழ்த்தி வணங்கி இந்த அருமையான தொடரை மேலும் மேலும் நமக்கு விளக்கி தந்து எடுத்து செல்லுமாறு அனைவர் சார்பிலும் எனது நன்றியை தெரிவித்து நமது பிரார்த்தனையை அவரிடம் கூறுவோம். நன்றி சார், தங்கள் நேரம். தேங்க்யூமா. ஸ்ரீ அன்னையே சரணம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்யமயி பரமே. ஓம் தத் சவிதுஹு பரம் ரூபம் ஜோதிஹி பரஸ்ய தீமஹி யன்னஹ சத்யேன தீபயேத். Let us meditate on the most auspicious form of Savitri, the best form, the light of the Supreme, which shall illumine us with its truth. Om Sri Aurobindo Mira, open my mind, my heart, my life, to your light, your love, your power, in all things may see the divine. A miracle of the Absolute was born, infinity put on a finite soul, all motion lived within the wandering drop, a time-made body housed the illimitable. A mighty transformation came on her, a halo of the indwelling deity, the immortal luster that her lit her face and tinted its radiance her body's soul.
overflowing made the air a luminous sea. I salute you, O Mother, in gratitude intense. In my life, may you radiate your peerless presence. O Lord of mercy, make me worthy of thy grace. இந்த பிரார்த்தனை ஸ்ரீ அன்னை 6th செப்டம்பர் 1965 மோனா சர்க்கார் அவர்களுக்கு கொடுத்தார். சுப்ரீம் லார்ட், God of compassion and mercy, may thy will prevail in everything and in every moment also என்று கூறினார். இந்த பிரார்த்தனை தான் அன்னையிடம் அன்னை இறைவனிடம் பரிபூர்ணமாக ஒப்படைப்பு செய்வதற்கு ஆன பிரார்த்தனையாக அன்னை அளித்தார். அதை இன்றைய நாம் தேதி 30 மார்ச், பார்க்க இருக்கும் பிரார்த்தனையின் தேதி February 2nd, 56வது பிரார்த்தனை. இந்த 30 மார்ச் எப்பொழுதுமே நமக்கு ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தும். இந்த 30 மார்ச்சில் தான் அன்னை பாண்டிச்சேரி மண்ணில் இருந்து கொண்டு ஒரு மகா வாக்கியத்தை அருளி செய்தார். People are there in the densest of ignorance. அறியாமை அதனுடைய அடர்த்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். But he whom we saw yesterday on earth is here. நேற்று யாரை நாம் சந்தித்தோமோ அவர் எங்கே இருக்கிறார். That is sufficient to show that one day everything will be according to your right. ஒரு நாள் உன்னுடைய சாசனம் பரிபூர்ணமாக இங்கு நிலவும் என்பதற்கு நேற்று நாம் சந்தித்தவர் இங்கு நம்முடன் இருப்பதே அதற்கு ஒரு பரிபூர்ணமான அத்தாட்சி என்று கூறுகிறார். சிறிய பிரார்த்தனை இது, ஆனால் உருக்கமான பிரார்த்தனை. I would like to take the word, entire word into one embrace என்று சாவித்திரியில் காணப்படும் வாக்கியத்திற்கு ஒரு நினைவுபடுத்தும் பிரார்த்தனை. அன்பை பற்றி பேசுகிறார். எடுத்த எடுப்பிலேயே நான் உனது அன்பாக, so ardent love, உன்னை குறித்து செலுத்தப்படும் அன்பாக, இறைவனை குறித்து செலுத்தப்படும் அன்புக்கு ஒரு விசேஷ குணங்கள் பிறந்துவிடும். நதிகள் கங்கையில் சங்கமித்தால் அது கங்கையாகி விடுகின்றன. கோமதி கங்கையில் சங்கமித்தால் அது கங்கை, யமுனை சங்கமித்தாலும் அது கங்கை தான். அதுபோல் I would like to be so ardent a love, அப்படி உருக்கமான ஒரு அன்பாகவே நான் விளங்க விரும்புகிறேன். அதன் காரணமாக சமுதாயத்தில் மாந்தர் தாம் தனியே இருப்பதாக நினைத்து வருந்துகிறார்கள். லோன்லினஸ், தனியா இருப்பது என்பது ஏற்படுவதற்கு ஒன்று நாம் மட்டும் ஒன்றன் பின் ஒன்றாக பல வேதனைகளை அனுபவித்து வருகிறோம் என்ற எண்ணம் தீவிரமாக இதயத்தில் நிலைத்தால் அந்த லோன்லினஸ் ஏற்படும். அல்லது பிறர்கள் ஒன்றும் முயற்சி செய்யாமலேயே பிரகாசமாக விளங்குகிறார்களே என்பதை கவனித்து சற்று பொறாமை ஏற்பட்டாலும் இந்த ஒரு லோன்லினஸ் ஏற்படும்.
இந்த லோன்லினஸ் என்பது ஒரு மனச்சோர்வுக்கு ஒரு தன்னை தனித்துக் கொண்டு ஒதுக்கி கொண்டு வாழும் நிலை. அது நமது உற்சாகத்தை மிகவும் தளர்த்திவிடும், போக்கிவிடும், வற்றடித்துவிடும். அன்னை ஆசிக்கிறார், என்னிடம் அந்த அன்பு, அப்படிப்பட்ட அன்பு இருக்க கடவுது. அந்த அன்பு வற்றி போன குளம், கொட்டை, பொய்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தமான ஜலம் நிரம்பியதாக மாற்ற கடவுது. maybe filled up by it. அந்த அன்பு, என்னிடம் கிளம்பும் அன்பு, உன்னிடம் காண்பிக்கும் அன்பு எல்லோரு உள்ளங்களிலும் பாய்ந்து பொங்கி அவர்களுடைய தனிமை உணர்ச்சியை போக்க கிடையாது. இந்த தனிமை உணர்ச்சியினால் அவர்கள் அனுபவிக்கும் துயரம். சாவித்திரி பிடிவாதமாக சத்யவானை மணக்க விரும்பினாள், மணந்து கொண்டாள். மணந்து கொண்டு இல்லறத்தில் எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்று செவ்வனை செய்வாள். ஆனால் அவள் உள்ளத்தில் குடிகொண்ட அந்த துயரம், ஓய்யோ ஒரு வருஷத்தில் ஒரு நாள் போய்விட்டதே என்ற துயரம், அந்த துயரம் அவளை மிகவும் தனிமைப்படுத்தியது. அந்த துயரத்தை அவள் தனிமையில் தான் அனுபவித்தாள். அதை பற்றி அவள் எவரிடமும் கூற முடியாது. சத்யவானிடம் நிச்சயமாக கூற முடியாது, சத்யவானின் பெற்றோரிடமும் கூற முடியாது. தனிமையா விட்டாள். ஆகையால் தனிமை ஒரு பெரிய துயரத்தை அழித்து, அந்த துயரத்தில் நம்மை பற்கள் நிறைந்த ஒரு பொறிக்குள் சிக்கிக் கொண்டது போல் நம்மை துன்பப்படுத்தும். ஆகையால் அன்னை பிரார்த்திக்கிறார், ஓ லார்ட், ஐ கிரை அன்டு தி, நான் உன்னை மன்றாடி வேண்டுகிறேன். மேக் மீ எ பர்னிங் பிரேசியா, ஒரு நெருப்பு தணல், ஒரு சாம்பிராணி தூபம் போடுவதற்காக கறி சேர்த்து தணல் சேர்த்தால் அது கொஞ்ச நேரத்திற்கு பிறகு தணல் தகதக என்று இருக்கும். அதில் சாம்பிராணி சேர்த்து இறைவனுக்கு பிரார்த்தனையாக செலுத்தலாம். அல்லது அழகிகள், இளவரசிகள், திரௌபதி போன்ற ராஜகுமாரிகள் நீராடிய பிறகு தங்களுடைய கூந்தலை வளர்த்தி கொள்வதற்கு அந்த சாம்பிராணி தூபத்தில் மூடிக்கவாறு தனது கூந்தலை விரித்து கொள்ளலாம். ஆனால் அன்னை இங்கே பிரேசியர் என்று கூறுகிறார். அந்த தணல் நிறைந்த ஒரு அடுப்பு போன்றது. முன்காலத்தில் நம்மை வளர்த்து பெரியவர்களாக்கி விதவிதமான உணவு படைத்து ஒவ்வொரு நாளும் பண்டிகை தினங்கள், கிருஷ்ண ஜெயந்தி போன்ற பண்டிகைகளில் ஏராளமான வெள்ளச்சேடை, உப்புச்சேடை, முறுக்கு, தேங்குழல், மனோகரம், ரவாலாடு, பயத்தமாலாடு, குஞ்சாலாடு என்றெல்லாம் தனியாகவே ஒரு குமிட்டி அடுப்பை வைத்துக் கொண்டு நமது அம்மா சமைப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுதுதான் கேஸ் ஸ்டவ் வந்துவிட்டது. அந்த கேஸ் கண்டெய்னர் இல்லாமல் பைப் வழியாக கேஸும் வர ஆரம்பித்து விட்டது. ஆனால் அப்போதெல்லாம் ஒரு குமிட்டி அடுப்பு, இந்த குமிட்டி அடுப்பை பற்ற வைப்பது ஒவ்வொரு நாளும். நேற்று பற்ற வைத்த அடுப்பு நேற்று சாயங்காலத்தோடு அதை அணைத்து விட வேண்டும். இன்றைக்கு அதை மறுபடியும் ஏற்ற வேண்டும். அப்படி ஏற்றி வேளைக்கு உணவு படைத்து பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பிய பிள்ளைகளை காலை உணவு கொடுத்து பகல் உணவும் கொடுத்து அனுப்பி, கணவன்மார்களை ஆபீஸுக்கு அனுப்பி, இப்படியெல்லாம் அந்த ஒற்றை கனல் அடுப்பு செய்தது.
நமக்கெல்லாம் நினைச்சு வியந்து போகிறோம், ஆச்சரியப்படுகிறோம். நிச்சயமாக நம்மளால் அது போன்ற பொருட்களை ஏற்று செய்திருக்க முடியுமா என்று குமைகிறோம். அப்படிப்பட்ட அந்த அடுப்பை நினைப்பூட்டுகிறது அன்னை கூறிய வார்த்தை, மேக் மீ a burning brazier. அந்த பேர்னிங் பிரேசியர் அண்ணா என்ன செய்வாரா? அந்த பேர்னிங் பிரேசியரில் எல்லோருடைய துயரமும், அங்க கரிக்கு பதிலாக எல்லோருடைய துயரம், வேதனை, அதையெல்லாம் இட்டு அதை வாசனை புகையாக மாற்றும் அளவுக்கு வாசனை புகையாக மாற்றி உள்ளத்தில் பிரகாசத்தையும் ஏற்றி வைக்கும் ஒரு பிரகாசமாகவும் மாற்றி, அப்படிப்பட்ட எல்லோரு இதயங்களையும் புகுந்து ஒளிமையாக மாற்றும்படி அப்படிப்பட்ட விசித்திரமான மந்திர சக்தி படைத்த ஒரு தூபக்காலாக இருக்க கடவுள் என்று வேண்டுகிறார். இந்த தூபக்கால் பிரார்த்தனை 2-3 பிரார்த்தனைகளில் அன்னை கூறி இருக்கிறார். நமக்கு இந்த பிரார்த்தனை தொடக்கத்திலேயே வந்த நவம்பர் 3 1912 முதல் பிரார்த்தனை நவம்பர் 2 1912, அதுக்கு 2ஆம் பிரார்த்தனை நவம்பர் 3 1912. அதில் அன்னை கூறுகிறார், let thy light in me like a fire. உன்னுடைய ஒளி என்னுடைய பிரகாசமான தீப்பந்தம் போல், மேக்ஸ் ஆல் அலைவ், எல்லோரையும் உயிர்ப்பித்து எல்லோரையும் பிரகாசமாக காண வைத்து அவர்களை அதன் மூலமாக உயிர்ப்பிக்கிறது. லெட் தை டிவைன் லவ் பெனிட்ரேட் மீ. உன்னுடைய அன்பு என்னை ஊடுருவி என்குள் வாசம் செய்ய கடவுள். நான் என்ன விரும்புகிறேன்? நீதான் இங்கே செங்கோல் ஓச்ச வேண்டும். நீ ஒருவர் மட்டுமே அரசனாக ஆட்சி செலுத்த வேண்டும். அரசனாக உலகத்தின் மீது ஆட்சி செலுத்துவதுடன் என்னை பொறுத்தவரை என்னுடைய ஹிருதயம், என்னுடைய மனம், என்னுடைய உடல், இந்த 3 மீதும் நீ மட்டுமே ஆட்சி செலுத்த வேண்டும். அதன் காரணமாக அந்த 3 என்னுடைய மனம், என்னுடைய உள்ளம், என்னுடைய இதயம், என்னுடைய உடல் 3ம் கைகட்டி வாய் புதைத்து உனக்கு சேவை செய்யும் பணியாட்களாக, உன்னுடைய கருவிகளாகவே மாறிவிட வேண்டும். உன்னிடம் பக்தி மிகுந்த பணியாட்களாக, உன் மீது அளவு கடந்த விசுவாசம் வைத்த பணியாட்களாக மாறிவிட வேண்டும் என்று, இதுவும் ஒரு தூபக்கால் பிரார்த்தனை தான். அடுத்தபடியாக நாம் சில மாதங்களுக்கு முன்பு பார்த்த பிரார்த்தனை டிசம்பர் 16 1913. Pure and disinterested love, thy love, in what we are able to perceive and manifest of it, is the sole key that can open all hearts and seek for thee. எத்தனை விஷயங்கள் அடங்கி இருக்கிறது பாருங்க. பியூர் அண்ட் டிஸ்இன்டரஸ்டட் லவ், தூய்மையான, பலனை எதிர்பார்க்காமல் அன்பை வழங்கும் அந்த அன்பு, அப்படி வழங்கப்படும் அன்பு. அந்த அன்பின் காரணமாக, அந்த அன்பு யார், எங்கிருந்து கிடைக்கும்? அப்படிப்பட்ட அன்பு இறைவனிடமிருந்தே கிடைக்கும். அந்த அன்பை நாம் எங்கெல்லாம் பார்க்கிறோம்? அவன் நம் அருள்
அருளை வழங்கியது அந்த வரத்தினால மட்டுமல்ல, எதெல்லாம் நமக்கு இறைவனாக தென்படுகிறதோ, எதை பார்த்த மாத்திரத்தில் நமக்கு இறைவனுடைய ஞாபகம் வருகிறதோ, ஒரு நீலக்கடல், நீலவானம், மயில் தோகை விரித்தாடும் அழகு, குயில் கூவுதல், அழகு, எப்படிப்பட்ட அழகு இருந்தாலும் அழகு, அதை பார்த்த மாத்திரத்தில் அதை நாம் பார்க்கிறோம். சிலவற்றை நாம் அவ்வாறே நம் வழியை வெளிப்பாடு கொள்ளவும் வைக்கிறோம். அது ஒன்றுதான் எல்லோருடைய இதயங்களுக்கும் சாவி. எப்படிப்பட்ட இதயமானாலும் அந்த இதயத்தை திறந்துவிடும் ஒரு திறவுகோல். அது அந்த இதயங்களை திறந்து என்ன செய்யும்? அந்த இதயங்களில் சதா சர்வ காலமும் பார்வை உன் மீது பதிந்தவாறு, in thy light we shall see, in thy knowledge we shall know, in thy will we shall realize என்று அந்த மூன்றும் சங்கமித்து ஒரு முனைப்புடன் உன்னையே நாடி இருப்பது, உன்னையே அடைய வேண்டும் என்பதுடன் உன்னுடைய தன்மைகளை நமக்குள் ஏற்று தன்மையுடன் வாழ்வது. In this love, இப்படிப்பட்ட அன்பு, அது the flower of love, let this blossom in me. அப்படி மலர் போல் என் இதயத்தில் அப்படிப்பட்ட அன்பு மலர கடவுது. மலர் என்ன செய்யும்? மனத்தை பரப்பி வெகு தூரம் வீசும். That it may give its fragrance to all. குறிப்பாக அதன் அருகில் வருபவர்களுக்கு நிச்சயமாக மனத்தை வீசும். To come near us. And அந்த அன்பு அதன் காரணமாக அவர்களை புனிதப்படுத்தும். மலர், மலர்ந்த மலர், மனம் வீசும் மலர் எல்லோரையும் கவர்கிறது. அவர்களிடம் அது செல்கிறது, அவர்களை ஈர்க்கிறது, தன்பால் கொணர்கிறது. அந்த கொணர்ந்து அந்த மகரந்தம் நிறைந்த அந்த மலரின் மனத்தினால் அவர்கள் தூய்மை அடைகிறார்கள். ஒரு சிறு செயல் மூலம் இறைவன் இப்படிப்பட்ட பல உருமாற்றங்களை செய்து முடிக்கிறார். இன் திஸ் லவ் லை பீஸ் அண்ட் ஜாய். இதெல்லாம் டிசம்பர் 16, 1913 பிரார்த்தனை, 35வது பிரார்த்தனை. The fount of all strength, அதுதான் ஆரம்பம். And realization, it is the infallible healer. எல்லா புண்களையும் ஆற்றவல்ல மிருத சஞ்சீவினி. The supreme consoler, அது பார்வையே நம்மை தடைய கொடுக்கும், புண்களை ஆற்றிவிடும், வேதனைகளை போக்கிவிடும். It is the victor, the sovereign teacher. அதுதான் எப்போதும் ஜெயசாலியாக இருக்கும், வெற்றி வாகை சூடுவது. அவர்தான் பெரிய ஆசனை போன்ற அன்பு செலுத்தி இறைவனிடம் நமது மனத்தை திருப்பி இறைவென்பால் திருப்பக்கூடிய அந்த குரு என்று கூறுகிறார். Grant my prayer. அதைத்தான் இந்த பிரார்த்தனையில், Lord, I cry unto thee, make me a burning brazier which consumes all suffering and transforms it. அது ஒரு விசித்திரமான ஒரு குமட்டி அடுப்பு. தணல் என்ன செய்யும்? சூடு மாத்திரம் அழிக்காது. அது எப்படியோ சாம்பிராணி தூபமாக செயல்படும். தான ஒரு செயல்பட்டு ஒளி மிகுந்த மகிழ்ச்சி மிகுந்த ஒளியை எங்கும் பிரகாசிக்க வைக்கும்.
irradiating the hearts of all. Grant my prayer. Transform me into a brazier of pure love and boundless compassion. அன்பு செலுத்தவர்கள் சில சமயம் அதிகாரப்பூர்வமாக அன்பு செலுத்துவார்கள். நான் அன்பை அளித்தேன், எனக்கு இது என்னுடன் நன்றியுள்ளவனாக இரு என்ற ஒரு கட்டளை, ஒரு துணி அதில் காணப்படும். இறைவன் ஒருவன் தான் அன்பை அளித்துவிட்டு நம்மை பார்த்து உருகவும் செய்கிறார். இப்படி அன்பை அளித்தும் இன்னும் கஷ்டப்படுகிறானே என்று கருணையுடன் நடந்து கொள்கிறார். Transform me into a brazier of pure love and boundless compassion. Grant my prayer என்கிறார். நமக்கெல்லாம் தெரியும், அன்னை இந்த 313 பிரார்த்தனைகளில் 78 முறை இந்த கிராண்ட் என்னும் சொல்லை பயன்படுத்தினார். இந்த இடத்தில் அது 15வது தடவையாக பயன்படுத்தப்படுகிறது. ரொம்ப ஆச்சரியமான பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை நாம் அன்னை பகவானை சந்தித்த பிறகு அளித்த மகாவாக்கியத்தை எந்த தேதியில் அளித்தாரோ அந்த 30 மார்ச் அன்றில் நாம் தெரிந்து கொண்டோம். அன்பு கருணை என்னும் ஜுவாலை அல்லது கருணை என்னும் தணல் என்றும் கூறலாம். பிரபு நன்கு திரண்டு கனிந்த பேரன்பாகவே தனிமை என்னும் வேதனையை போக்கி தொடர்ந்து துணையிருக்கும் அன்பாகவே, வேதனை போக்கி விட்டு ஓகே நாளைக்கு பார்க்கிறேன் என்று போய்விட்டால் டாக்டர் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து விட்டேன், ஜுரம் இறங்கி விடும் என்று வீட்டுக்கு போய் விடுவார் அல்லவா டாக்டர். அதுபோல் இல்லாமல் கூடவே இருக்கும் அந்த துணை இருக்கும் அன்பாகவே துயரத்தை துடைத்தெடுத்து ஆறுதல் அளிக்கும் அன்பாகவே மாறிவிட விரும்புகிறேன். அந்த ஒரு காண்டேக்கருடைய நாவலில் அந்த வயதானவரை பார்த்தோம். கால் கணுக்கால் மனைவிக்கு, வயதானவளுக்கு கால் சுளுக்கி கொண்டு விட்டது. காலை நீட்டிக்கொண்டு படுத்துக் கொண்டிருக்கிறார். மிருதுவாக அந்த பாலகத்தை அவர் பிடித்து விடுகிறார். என்ன இதெல்லாம், யாராவது பார்த்தால் என்ன நினைப்பார்கள் என்று அந்த அன்புடன் அந்த மூதாட்டி சிணுங்குகிறார். அந்த இஷ் என்ற சப்தம் அந்த துயரத்தை துடைத்து ஆறுதல் அளித்தும் அன்புக்கு அவள் கூறிய நன்றி. அது அந்த சப்தம், அது நன்றி சப்தம். மாறிவிட விரும்புகிறேன் என்கிறார். ஓ பிரபு, நான் கூவி அழைத்து உன்னிடம் முறையிடுகிறேன். எல்லா தீமைகளையும் துன்பங்களையும் பொசுக்கி பஸ்வமாக்கி எல்லா இதயங்களையும் ஊடுருவி ஆனந்தமய ஒளியாக உருமாற்றம் செய்யும் தகதகக்கும் அக்னி குண்டம் ஆகவே என்னை மாற்றிவிடு. ஒரு விசித்திரமான அக்னி குண்டம், சமையல் செய்வதற்கு உபயோகிக்கும் அக்னி குண்டம், அடுப்பு குமிட்டி அல்ல. இந்த எனது பிரார்த்தனையை உனது வரமாக அருள்வாயாக. எனக்கு வேண்டிய இது ஒன்றுதான், தூய அன்பு, அளவு கடந்த இரக்கம். இவ்விரண்டின் உறைவிடம் போன்ற அந்த தணல் நிறைந்த தூபக்காலாகவே நான் என்னை மாற்றிவிடு என்று கூறுகிறார் என்னை. ரொம்ப ஒரு 5-6 வரிகள் கொண்ட பிரார்த்தனை, என்ன உருக்கமான பிரார்த்தனை. பல வேறு பிரார்த்தனைகளுடன் சம்பந்தம் வைத்த பிரார்த்தனை. நாம் செய்த பாக்கியம் காரணமாக 30ஆம் தேதியோடு சம்பந்தம் கொண்ட பிரார்த்தனையும் ஆக அது விளங்கிற்று. இனி உங்களுக்கான நேரம்.
மிக்க நன்றி சார். நீங்க குறிப்பிட்ட மாதிரியே இந்த பிரார்த்தனை அப்படியே அன்பின் வடிவம்னு தான் வச்சுக்கணும். அது நீங்க சொல்றபடியே எல்லா இடமும் விரிந்து படர்ந்து கிளை அடர்ந்து இந்த மாதிரி அப்படி ஒரு விருட்சம் போன்று உலகத்தையே அரவணைக்கக்கூடிய ஒரு அன்பு. அது we are very fortunate. ஏன்னா பாரிஸ்ல இருந்த நமது அன்னையார் இந்த அன்பினுடைய ஜுவாலை அவர் அவ்வளவு ஒரு ப்ரெஷர் உண்டாக்கி அவர் இந்த 1914 பிகினிங்ல நியர்லி தன்னுடைய சொத்துல கால்வாசியை விட்டு விட்டாராம். அந்த கேஷா எடுத்துக்கிட்டு இந்தியால 2 வருஷம் இருக்கணும்னு கிளம்பி வர்றாராம். அந்த ஆரம்பமே அப்படி ஒரு அன்பு ஜுவாலை. அது மாதிரி இதெல்லாம் வேற எல்லாரும் இதெல்லாம் செய்ய மாட்டோம் இல்லையா? அதுவும் she was only 36 years அந்த இடத்துல 35 to 35. அந்த மாதிரி ஒரு சின்ன வயசுல எனக்கு வேணும்னுங்கிறது இருக்குமே தவிர நான் கொடுக்கணும்னோ நான் செலவு செய்யணும்னோ வந்தது நமக்குடைய நல்ல நேரம்னு சொல்லணும். ஆல் அவர் ஃபார்ச்சூன், ஆல் அவர் பிளெஸிங்ஸ். அப்படி மதர் அந்த எவ்ரி ஸ்டெப் அவங்க பண்ணின ஒவ்வொன்றுமே அன்பின் பெரிய ஜுவாலை, பெரிய வெளிப்பாடு. அப்புறம் இன்னும் ஒரு 2 விஷயங்கள் மட்டும். மதர்ஸ் கிரேஸ் அதுக்கு முடிவே இல்லை, அது டிவைன் லவ். ஆரம்பிச்சா நீங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க, இந்த இங்க ஏற்பட்ட அவ்வளவு தீமையும் நாலேஜ் இக்னரன்ஸ் ஆச்சு, லைஃப் பெயின் ஆச்சு, இப்படி எல்லாத்தையும் தீர்த்து வைக்க நமக்கு காட்டப்பட்டிருக்கிற கொடுக்கப்பட்டிருக்கிற மாபெரும் சக்தி டிவைன் லவ். இந்த மாபெரும் சக்திய மதர் அப்படியே she had been radiating it all through. அப்படியே நினைச்சு பார்த்தா நமக்கு சிலிர்க்கும். அந்த மாதிரி என்னன்னா, அந்த மதர் ஒரு சின்ன சுகவீனமா இருந்தாங்க. அப்புறம் அவங்கள 4-5 போட்டோஸ் எடுத்தாங்க. அப்போ இந்த போட்டோஸ் எல்லாம் எல்லாருக்கும் ஒரே ஒரு ஃபோல்டர்ல கொடுக்கணும்னு சொல்லி பண்டிட்ஜி, இது நிச்சயமா இன்னைக்கு ஆர்சி ஐயா சொல்லுவாருன்னு நினைக்கிறேன், அந்த இன்சிடென்ட். இந்த எல்லா படமும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னதும் மதர் she accepted. சரி, இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஒன்னு ஆஸ்பிரேஷன், ஒன்னு டிவைன் லவ், ஒன்னு ரியலைசேஷன், அப்படியெல்லாம் மதர் பேர் கொடுத்தாங்க. கடைக்கீழ ஒரு லைன் எழுதணுமே, என்ன எழுதலாம் அப்படின்னு கேட்கும்போது ஃபார் எவர் லவ் எ பியூட்டிஃபுல் ஃபிளேவர் ஆஃப் காட், அந்த லைனை எழுதினாங்க. அது வாழ்க்கையில அவங்களுடைய ஒரே ஃபார்முலா, ஃப்ளட் வித் லவ். அப்படியே எல்லா இடமும் தன்னுடைய பெரும் கருணை, பேரன்பு, அப்படியே அது படர்ந்து எங்கும் போகணும் அப்படிங்கிற அவ்வளவு குறிக்கோள் அவங்களுக்கு அந்த வயசுல இருந்து இருந்திருக்கு. அது நம்ம இந்த கரண்ட் பிரேயர்லயும் தெரியுது. இதே மாதிரி நமக்கு இன்னும் ஒரு மதர் எல்லா இடமும் அப்படியே ஷவர்ட் இட். நம்ம எல்லாம் அப்படியே அதுல ரொம்ப ஆனந்தப்படுற அளவுக்கு முங்கி குளித்தோம் அப்படிங்கிற மாதிரி ஷவர் பண்ணிட்டாங்க. அதுல இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, நமக்கு சாவித்திரி மூலமா வரம் கேட்கறது. அவங்க கேட்கிற அந்த 696, 97 அந்த வரிசையா 2 பக்கத்துல இருக்கிறத நம்முடைய அறிவியல் அன்பர்கள் அது யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அது ஒரு 2013 அந்த காலத்துல இருந்தே அது ஆரோவில் ஸ்பெஷல். அந்த பிரேயரை நான் எப்பவும் கேட்டிருக்கேன். சாவித்திரி தனக்கு 8 வரங்கள் ஃபார் மென் அண்ட் எர்த் வேணும்னு கேக்குறா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அருமையா அதுலயும் இந்த டிவைன் லவ் அது என்னென்ன வடிவம் எடுக்குமோ அந்த எல்லா வார்த்தையும் தான் வருது. அது மதருக்கும் பகவானுக்கும், மதர் நினைக்கிறபடியே பகவான் நினைச்சு அதை வெளிப்படுத்தியிருக்காருங்கிறது பெரிய விஷயம். ஸோ அந்த லைன்ஸ் மட்டும் ஒரு செகண்ட் நம்ம பார்க்க பெர்மிஷன் தாங்க. அதுல வர லைன்ஸ் இதெல்லாம், choose spirit thy choose, supreme choice not given again. அந்த டிவைன் சொல்றாரு, உனக்கு இது மாபெரும் வாய்ப்பு, இது மாதிரி இனிமே கிடைக்கவே கிடைக்காது, என்ன வேணுமோ கேட்டுக்கோன்னு. ஆனா நம்ம சாவித்திரி மதர் பகவானுடைய அப்படியே வழி 2 பேரையும் சேர்த்து ரெப்ரசன்ட் பண்ற மாசக்தி.
அவங்க என்ன சொல்றாங்க? Thy peace, O Lord, abound within to keep amid the roar and ruin of wild time for the magnificent soul of man on earth. உங்களுடைய பேர் அமைதி வேணும். ரெண்டாவது, Thy calm, O Lord, that bears thy hands of joy. Thy oneness, Lord, in many approaching hearts, my sweet infinity of thy numberless souls. Thy energy, Lord, to seize on woman and man, to take all things and creatures in the grief and gather them into your mother's arms. இங்க சொன்னபடி அப்படியே இங்க எல்லா பக்கமும் இருக்கிற அந்த அத்தனை சஃபரிங்கும் all of them will be transformed into a பஸ்மம். அது அத்தனையும் இல்லாம போயிடும். இனிமே எல்லா இடமும் நன்மை எல்லாம் இருக்கும். Thy embrace which runs the living knot of pain. நமக்கு we are characterized by this living knot of pain. எப்பவும் ஏதோ ஒரு நாள் பெயின்னு சொல்றோம். அது அவ்வளவையும் கட் பண்ற ஒரு embrace which is cutting it, breaking it open. Thy joy, O Lord, in which all creatures breathe. அதுதான் மதரும் சொல்றாங்க. இங்க பாண்டியிலையும் இந்த ஏரியாலையும் வர எல்லாரும் எங்களுடைய காற்றை சுவாசிக்கிறீர்கள்னு. அதுதான் ஜாய். Thy magic flowing waters of deep love. Thy sweetness give to me for earth and men. இதெல்லாம் உள்ள கிடக்கையா இதுக்குள்ள சேர்ந்திருக்கிற அருமையான பிரேயர். சார் நமக்கு அந்த முந்தின டிசம்பர் அந்த பிரேயரையும் காமிச்சாங்க. அதனால இது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிற சொல்லே ரொம்ப விசேஷமான தன்மை. இங்க யோகாவோட முக்கிய வார்த்தைகள், முக்கிய கருத்துக்கள் எல்லாம் கான்சென்ட்ரேட்டடா உள்ள ஒரு கேப்சியூல் இந்த பிரேயர். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூமா, தேங்க்யூ. சொல்லுங்கம்மா ராதாராணிமா. நமஸ்காரம் சார். ரொம்ப அற்புதமா இந்த 7 வரி பிரேயரை அவ்வளவு அழகா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. நிறைய பிரேயர்ஸ் கனெக்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. மதர் எவ்வளவு டீப்லி லவ் ஃபீல்டு ஹார்ட் அப்படிங்கிறது தெரியறது. அதாவது எல்லாருடைய லோன்லினஸ், சாரோஸ் எல்லாத்தையும் அப்பவே அவங்க நன்னா புரிஞ்சுண்டு ஐ கிரை அண்ட் டு தி அப்படின்னு லைன் படிச்சப்போ எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. மதர், வை யூ ஆர் கிரைங், வி ஷுட் கிரை. சும்மா ரொம்ப வருத்தமா இருந்தது. ஆனா அங்க பாருங்க, நான் எல்லா சஃபரிங்கையும் எடுத்துட்டு ஜாயஸ் லைட்டா அவங்களுக்கு ரேடியேஷன் மாதிரி தரேன்னு சொல்லிட்டாங்க. அது ரொம்ப அற்புதம் சார். இது ரொம்பவே இதய தொட்ட பிரேயர். நீங்க அதை ரொம்ப இனிமையா விளக்கினீங்க சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூமா.